ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அருண் பழையபடிக்கு ஒரு சிக்கல்ல வந்து முத்துவா மாட்டி வராரு. வீடியோ எல்லாமே எடுத்துட்டு போய் அதை இன்ஸ்பெக்டர் காமிச்சு, பாருங்க சார், திரும்ப திரும்ப என் வீட்டிலே வந்து இவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது உங்களுக்கு தெரியலையா? இவனை தூக்கி உள்ள போடுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்து வந்து ஸ்டேஷனுக்கு வர வச்சுறாங்க. ஸ்டேஷனுக்குள்ள போய் வந்து ஜெயிலில் அடைக்கிற ஒரு கட்டம் வரும்போது மீனா வந்து வந்து சத்தம் போடுறாங்க. சார், இது நடந்தது எதுவுமே உண்மை கிடையாது. அவர் வந்து தப்பா தண்ணியை போட்டு வந்து நடந்துகிட்டது வேணா உண்மையா இருக்கலாம். அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்ததுனால தான் அவர் கூட வந்தாரு. மற்றபடி அவர் எதுவும் தப்பா நடந்துக்கல. இவர் வந்து அருண் வந்து ஏற்கனவே உள்ள கோவத்துல தப்பா இந்த மாதிரி என் வீட்டுக்காரன் வந்து பழி தீர்க்கிறார் சார் சொல்லிட்டு, இந்த ஆக்சிடென்ட்டை கூட பாருங்க, இந்த பிரேக் பிடிக்காத வண்டி வந்து இந்த கான்ஸ்டபிள் அடிபட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. நீங்க வந்து உங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க, இறைவனை நினைச்சு பாருங்க, உண்மையான விஷயத்த சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு குடும்பமே நடுத்தெருவுல வந்து நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகுது அப்படின்னு சொன்னோன்னே, அவரும் வேற வழி இல்லாம அருண் பண்ண விஷயத்த எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து நடந்ததப்போ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து, என்ன அருண் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நடந்த பிரச்சனையை வந்து சுயலாபத்துக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு வந்து வார்னிங்கை கொடுத்துட்டு முத்துவை வந்து ஜெயிலை விட்டு வெளியே ஏற்றி விட்டுறாங்க. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம முத்துவுக்கு வந்து ஏகப்பட்ட அவமானங்கள் ஏற்படுது. வேலை வெட்டி இல்லாமல் வந்து வீட்டு வேலையை செய்கிற முத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா விஜயா ரொம்ப சந்தோஷம் கைகட்டி சிரிக்கிறாங்க. இதை நான் அன்னைக்கே சொன்னேன், ஆனால் நீங்கள் யாருமே நம்பலை. இன்னைக்கு பார்த்தீங்களா முத்துக்கு நடந்த வந்து பார்த்தீங்களா, மீனாவை கட்டுனா இவனுக்கு இந்த நிலைமை தான் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ அது உண்மையாகி போச்சு அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சத்தம் போறாரு. முத்து உன் மகன் தானே, அதை விட்டு போட்டு அவன் உன்னை வந்து இப்படி நீ வந்து அவனை வந்து என்கரேஜ் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, அவனை திரும்ப திரும்ப நீ இப்படி வந்து கீழ்த்தரமா பேசுறது வந்து இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது விஜயா பேசாம வாயடைச்சு போயிடுறாங்க. ஆனா அவங்க வெளில சொல்லாம இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து ரோஹிணி வந்து இந்த செயினை போய் செட்டிட்டா வாங்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. ஆனா அது திருட்டு செயின் தான் அப்படின்னு தெரியாம ரோஹிணி வசமா மாட்ட போறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்